வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மனிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல்தின் அல் ஹத்தாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினருடன் உரையாற்றினார். இரு நாடுகளும் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பங்களிப்பை செலுத்தும் என்று அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்று, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை உலகம் சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற பிரச்சினைகளால் உலக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் பெருமளவிலான மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து செயல்பாடுகளிலும் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்பத்திற்கு மட்டுமின்றி மக்களின் வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பின்னர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசர் திரு வில்லியம் அலெக்சாண்டரையும் அரசியார் திரு மேக்சிமாவையும் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதர் திரு அனுராக் பூஷன் ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் உயர் தொழில்நுட்பம், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் கூறினார். இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையின் மூலம் உருவாகும் என்றும் திரு அனுராக் பூஷன் தெரிவித்தார். ஸ்வீடனில் உள்ள தனியார் தொழில் நிறுவனத்தின் பொறியாளர் திரு பெர் ஸ்டென்ஃபெல்ட் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இந்திய ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வலு சேர்க்கும் என்று கூறினார். ஸ்வீடன் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் உற்பத்தித் துறை புதுப்பொலிவு பெறும் என்றும் திரு ஸ்டென்ஃபெல்ட் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ஆய்வு செய்தார். அகமதாபாத், காந்திநகர் ஆகிய இடங்களில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் உள்ளாட்சித்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தார். காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். சர்கேக், காந்திநகர் நெடும்பாதை மேம்பாட்டுப் பணிகளையும் அவர் பார்வையிட்டார். நீர்நிலைகளை இணைத்து பாசன கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களையும் திரு அமித் ஷா ஆய்வு செய்தார். நாட்டின் பல்வேறு துறைகளின் கட்டமைப்பும் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்பமும் இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிக தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்று கூறினார். ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் தனியார் துறையினரின் பங்களிப்பை மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். சிக்கிம் தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1975ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பின்படி இந்தியாவின் 22வது மாநிலமாக சிக்கிம் இணைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் முழுமையான இயற்கை விவசாய மாநிலமாக சிக்கிம் திகழ்ந்து வருவது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இம்மாநிலத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியான வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயைச் சேர்ந்த மனிஷா குருநாத் என்பவரை மத்திய புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் நிபுணர் குழுவில் இடம்பெற்றிருந்த இவர் புனேயில் தாவரவியல் துறை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்ற தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் இவர் தெரிந்து வைத்திருப்பது புலனாய்வின் போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ கூறியுள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மனிஷா குருநாத் நடத்திய தனி வகுப்புகளின் மூலமாக நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்றவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் இதுவரை தில்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே, அஹில்யா நகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் காவல்துறை விசாரணையில் உள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து இந்த வழக்கிற்கு தேவையான விவரங்களை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் 6 இடங்களில் மேற்கொண்ட சோதனையின் போது நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியானது தொடர்பான ஆவணங்கள், லேப்டாப்கள் மற்றும் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான வங்கிக் கணக்கு ஆதாரங்கள், செல்போன்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 குழந்தைகள் மற்றும் ஒரு இளம் பெண்ணுக்கு தமிழகத்தில் உள்ள சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் தேவி மீனாள் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் மேம்படுத்தப்பட்ட முறையிலான சிகிச்சை இவர்களுக்கு அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். 6 பேருக்கு தலையீட்டு சாதனம் க்ளோஷர் டிவைஸ் மூலமா இருதயத்தில் உள்ள அந்த ஹோலை அடைச்சிருக்காங்க. என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி இது முன்னாடி வெளியில அனுப்பி பண்ணிட்டு இருந்தது. இப்போ நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்யறோம். இது ஒரு ப்ரொசீஜர் செய்யறதுக்கு வெளியிலன்னா 2 to 3 lakhs ஆகும். இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் 6 பேருக்கும் இயல்பான ஆரோக்கிய வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் கண்ணன் தெரிவித்தார். ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து கொடுத்தோம். கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற போது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும். இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஃபீமேல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸுக்கு தான் அவங்களுக்கு தெரியாது. டோட்டலாக அவங்க முழுமையான குடும்ப லைஃபுக்கு, இயல்பான லைஃபுக்கு திரும்பிடலாம். ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல்தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. நேற்று காசா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இஸ் அல்தின் அல் ஹதாத் என்று கூறப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் இசுதீன் கோ ஜே ஃபேயை இணை வென்றது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியந்தா, சாகித் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கசகஸ்தானின் கிரிகோரி லொமக்கைன் இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மனிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல்தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.